சார் உங்களை சிஎம் வர சொல்கிறார், காற்றுல சிஎம் வர சொல்கிறார், சிஎம் வர சொல்கிறார், சிஎம் என்னடா நமக்கா அப்படியே வண்டி திருப்பூர் தலைவர் ஜானகியம்மா, நானும் வீட்டில் 4 பேர் கொண்ட ஃப்ரேமு நினச்சி பார்க்க முடியுமா? தலைவர் பேரே உங்கள் பேச்சு போல் போனால் போதுமா அப்படின்னு. இல்லை ராமராஜன் நீங்கள் நெல்லுங்க ஜெயிப்பீங்க அப்படின்னாங்க. அம்மா வீடு பெண்டூரில் இருந்து 6 மணி டங் அடிச்சு ஜெயிப்பீங்க பிற மணி அடிக்கிறாங்க. அது மாதிரி ஜெயிக்க வச்சு எம்பி ஆகினாங்க. ராமராஜன் போட்டால் என்ன போடுவேன், +2 போடுறதோ 12 போடுறதோ போடுறது எம்பின்னு போடுற எக்ஸாம்பிள். ஸோ அது ஒரு பெரிய எம்பி வாய்ப்பு வந்தது அந்த அம்மா கிட்ட தான். அம்மா சார் வர ரஜினி சார் வரைஞ்சும் போது எனக்கு ஒரு பக்கப்பால் வேணும் இல்லையா, கேட்டேன், கொடுக்கல. அது கொஞ்சம் மனசை சங்கடம் பண்ணிச்சு, அப்படியே நான் ஒதுங்கிட்டேன். நடிகர் விஜயகாந்த் சினிமாவுக்கும் வந்தார், அவர் மாதிரியே தான் அரசியலையும் சாதிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போராடினார். ஸோ அவர் இன்னைக்கு நம்ம கூட இல்லை அப்படிங்கும்போது அந்த அது ஒரு கஷ்டம் தாங்க. நீங்கள் நம்ம சொன்னால் நம்ப மாட்டீங்க. அதாவது ஆனால் கூட பிறந்த சிஸ்டர் கூட கலங்குன்னு தவிர ஒவ்வொன்றும் அழுகலை. ஆனால் விஜயகாந்தை பார்க்கும்போது எனக்கு அறியாமல் அது பிரேமில் தான் கூட தெரியும். அது பழக்கம் வழக்கணும் அப்படின்னு ஒன்றா இருந்து ஒரு 6-7 படங்களுக்கு நான் வந்து நல்ல மனிதர், அதாவது ஒரு சினிமா தொழிலாளர்களுக்கும் செய்கிறது நல்லது செய்வார் அவர் செய்வார். உங்கள் லைஃப்பில் அரசியலில் ஒரு முக்கியமான இதுனா மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தான். ஸோ நீங்கள் அவரை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணது எப்போ சார்? அவருடைய முதல் அறிமுகம் நடந்தது எப்போ நடந்தது? அவரை பற்றின ஒரு சில மறக்க முடியாத நினைவுகளை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. நாங்கள் தலைவர் படத்தை வந்து ஒரு படம் மிஸ் பண்ணதில்லை. எல்லா படம் பார்ப்பேன். அதில் வந்து அவர் படம் அதிகமாக பார்ப்பேன். நன்னாரெலாம் சின்ன வயசில் 4-5 தடவை பார்த்தேன். அந்த கிளைமேக்ஸ் காமெடிக்காக பார்ப்பேன். அந்த படம் நல்ல படம். அவர் முதல் பார்க்க மீட்டிங் பார்த்தேன். மீட்டிங்கில் ஓகே மேலும் மந்த கோயில் பிரச்சனை வருவார், இல்லை செகண்டில் பிரச்சனை பயங்கர கூட்டமாக இருக்கும். எல்லாம் உட்காந்துருப்பாங்க. நான் அப்படியே பார்ப்பேன். எல்லா கூட்டமும் இருக்கும். ஓஹோ தலைவர் எம்ஜிஆர்னா அப்போ எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க. அப்படி பார்ப்போம். அந்த என்ன நான் போய் உட்கார மாட்டேன் முன்னால். ஏன்னா முன்னால் உட்காந்து முகத்தை பார்க்க நான் தொட முடியாதுன்னு சைடில் போய் நிற்பேன். அவங்க காரை விட்டு அப்படி மேடைக்கு போகும்போது இப்படி துருப்பிடுவேன். அப்படி அப்போ டக்குன்னு போல் தான் அழைச்சி விட்ருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட கை பாருங்கள், இன்றைக்கி தலைவர் கை என் கைக்கு பிறகுன்னா இதை விட வாழ்க்கையில் ஒன்றும் வேணாம். இந்த பிறவியினுடைய பயணம் முடிஞ்சதை அதை நினைப்பேன். எனக்கு இவ்வளோ பெரிய லெஜெண்ட் அவர். இன்றைக்கி தமிழ்நாட்டில் அரசியல் மட்டும் அவர் இல்லாமல் இல்லை. அது கொஞ்சம் மனசு வச்சுக்கிட்டோம். அது என்னத்துக்கு தான் இன்றைக்கி அவர் இல்லைன்னா நீங்கள் அரசியல் இல்லை, அதை ஓடிட்டு அரசியல். அதுமாதிரி மானசீகமான ஒரு லெஜண்ட் வந்து குரு அவர் தான். சினிமா குருநாதர் அவர் தான். அவருடைய ஃபாலோ பண்ணி அதாவது வந்து அமைஞ்சதை பிக்கப் பண்ணிட்டேன். ஏன்னா அவர் அந்த மாதிரி இல்லையுமே நம்ம எனக்கு பிடிக்கல, அப்போ விட்டாச்சு உனக்கு. அதேமாதிரி அரசியல் வந்து அவர் வந்து ரிசப்ஷன் நடத்தி கொடுத்தாரு மட்டும் இல்லாமல், அதாவது அவர் ரூமுக்குள்ளே வந்து பாருங்கள், நாங்கள் கல்யாணம் கேட்குறோம், அப்புறமேட்டு அங்கே போய் கோட்டையில் போகிறேன்ட்டாங்க. அப்போ போயிட்டு இருக்கிறோம். இங்கே ராமவரம் ஒரு இடத்துல போலீஸ் வைக்கிறாரு. மறிச்சார். என்ன போலீஸ் வைக்கிறாங்க மறிக்கிறாங்க அப்படின்னு நிப்பாடுங்க கிளாஸ் இறங்க. என்ன சார்? சார் உங்களை சிஎம் வர சொல்கிறார், காற்றுல சிஎம் வர சொல்கிறார், சிஎம் வர சொல்கிறார், சிஎம் என்னடா நமக்கா அப்படியே வண்டி திருப்பி. அப்போ ஒத்தப்படம் அடையாள ராமவரம் அம்மா தலைவர்கிட்ட திரும்பி போனோம். உள்ளே போனோன்னு போன வீட்டில் தான் பேசினாங்க. அவர் மலையாளம் பேசுறதுனால நீங்கள் நாளைக்கு ஈவினிங் 6:30 வாங்கன்னு சொல்லி அப்பான்னு கொடுத்தாரு. இப்போ வந்துட்டோம். வந்து கரெக்டாக 6 மணி போனோம். உள்ள இது மாதிரி ஒரு ரூமுமா, தலைவர் ஜானகியம்மா, நானும் வீட்டில் 4 பேர் கொண்ட ஃப்ரேமு நினச்சி பார்க்க முடியுமா? கண்டிப்பாக சார். டீ சமோசா கொடுத்தாரு. சமோசா வாங்கி கடித்தோம். அவர் எடுத்து கடிக்கிறார். அப்புறம் கீழே உட்காந்துக்கிட்டேன். தலைவா உங்கள் படத்தை பார்க்குறதுக்குன்னு தேட்டரில் கலெக்ஷன் அப்படின்னு ரொம்ப பார்த்தா அப்படியே எனக்கு கனவா என்னையா அது அப்படி விரண்டு போனேன். அப்புறம் கல்யாணம் எதுவும் ப்ராப்ளம் கல்யாணம் இருக்கான்னு இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு ரிசப்ஷன் வச்சு தான் கேட்டார். இல்லை வைக்கல, ஐயா கொடுத்தா வைக்கலாம் அப்படின்னா. கரெக்டாக யோசனை சொன்னார். நீ பிப்ரவரி 27 செகண்டார், 27 நியூ ரிலீஸ், கல்யாணம் 9, 27 நியூ ரிலீஸ் வந்தார். நான் டோன் சொன்னார், வருவாரா வரமாட்டா தெரியல. அப்புறம் இல்லைங்க எங்கள் அம்மா அப்பா வந்திருக்காங்க, ஊரில் வந்தவங்களே எங்கே பார்க்குறது, அம்மா படிக்கிறாங்க. வந்தால் இவர் கிளம்பி போட்டவங்க வந்து கிளம்பி போயிடுச்சோன்னா நேராக அப்புறம் கான்வாயெல்லாம் போயிடுச்சு. முன்னாடி இங்கே அன்றைக்கி தான் கேஏகே கிருஷ்ணசாமி மகளும் மாதிரி நினைக்கிறேன். கான்வாயெல்லாம் அங்கே போயிடுச்சு. டயப்பட்டு இப்போ போயிட்டு இப்போ தலைவர் என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு நிறுத்தி வீட்டில் சொல்ல வண்டி விட்டார். கான்வாய் போனோம். ஏன்னா சிஎம் காணா அப்படின்னு திரும்பி வந்து கேட்கும்போது இங்கே உள்ளே கொண்டார். வந்து எல்லாம் கை கொடுத்து பார்த்து வச்சு எல்லாம் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அந்த கச்சேரி வந்து காரை சுற்றி என் ஃப்ரெண்டு பெரிய நம்ம சினிமாவில் யாருமே இல்லை. அதை ஒரு 40 நிமிஷம் உட்காந்து கேட்டார். அது பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் அப்படியே உட்காந்துட்டார். சரி போனேன். அப்புறம் வாழ்க்கையில் என்னடா அதுச்சா கனவாங்க இப்படி பார்த்தோம் அப்படின்னு அந்த அந்த சிலவர் பார்த்த பெரிய விஷயம். அப்புறம் அரசியல் சொல்லும்போது எனக்கு என்ன அப்படின்னா, அவர் இறந்துட்டாங்க. 87 டிசம்பர் 24 இறந்த உடனேயே 29 நடிகர்கள் கூட்டம் வச்சாங்க.
அப்போ நம்ம ஊரில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கனால இந்த புது புதுமுக ஹீரோ அவர் வந்து விளையாண்டு அவர் நடத்தி வச்சார். அவரை பேசும்போது என்னை பேச சொன்னாலும் நான் என்ன அழுதுட்டேன். அது என்னன்னு தெரியல, உணவுல அழுக வந்துட்டேன். அப்போ போய் அழுதுட்டு சரி பேசிட்டு சரி சொல்லிட்டேன். இல்லைங்க மகனை பெரிய ரொம்ப சந்தோஷம் நடத்தி வச்சேன். அதுக்கப்புறம் இறந்ததுக்கப்புறம் டிசம்பர் 24 இறக்குறாருங்க. அதில் ஒரு வாரம், ஜனவரி 2 வாரம், 16ஆம் நாள் 12ஆம் நாள் நான் அம்மாட்ட போய் சொல்லிட்டேன். ஓகே. இந்த யோசனை வந்து எனக்கு வந்து அதில் வெறும் 2-3 வாரம் தான். 20 இறக்குறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அரசியலில் போகணும்லாம் அரசியல் தெரியாது எனக்கு, அரசியல் தெரியாது. அதை பற்றி கம்மியில் சினிமா படித்ததே ஞாபகம் இல்லை, படித்ததே ஞாபகம் இல்லை. சினிமாவுக்கு சொல்லுவேன், ஒரு பாட்டை கட்ட அந்த படம் சொல்லிவிடுவேன், எனக்கு தெரியாது. அப்படி இல்லாமல் அரசியலில் யாரும் எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் இவர் செஞ்ச புகழ் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நேரிலையும் பார்த்துருக்கேன். இங்கே வந்து இருக்கும்போது அவர் வீட்டுக்கு போய் சாப்பிடாம நேரம் இங்கே போய் சொல்லுவாராம், பார்க்க மாட்டாராம், நேரம் உள்ளே போய் சாப்பிட்டு அவர் வருவார். அப்போ தான் பார்ப்பா சொல்லுவாங்க, எனக்கு கேட்டிருக்கேன், பார்த்துருக்கேன், நேர்லையும் பார்த்து கிளம்பியிருக்கோம். அதனால் வந்து அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணலான்னு ஒரு புகழை பரப்பணும் அப்போ யோசனை பண்ணி. அப்போ நாங்கள் சின்னதை பார்த்தா கூட தலைவர் தான் இவன் அம்மா வந்து பிரச்சாரம் அனுப்பிச்சது, எம்பி ஆகுதுனால இப்போ தலைவர் வந்து தன் துணைவியாக ஜானகியம்மாவோட அவர் ஆக்க விரும்பலை போட்டிருக்கு, அதனால் இவங்க தான் போட்டிருக்கான்னு சொல்லி. அப்போ நம்ம 2 அணியாக இருக்கும்போது யார்கிட்ட போகலான்னும் போது எம்புக்கிட்ட போய் வந்து ஊத்தானே அம்மா ஆக்குனாரு. இப்போ இவர் தெய்வம்னு சொன்னால் அந்த அம்மாவை நம்ம தெய்வம் மாட்டேன். அதனால் எனக்கு அவங்க குடும்ப பொண்ணு இருக்கிறாங்க, அவங்க நம்ம ஏன் சினிமா அரசியல் போகிறது, அம்மாவுக்கு ஆதரவு கொடுத்தேன். அப்போ 88 கொடுத்துருக்கேன், 88 சென்ட்டேன். 89 எலெக்ஷன் சேவலுக்கு போனேன், நல்ல பிரச்சாரம் சொன்னாங்க. பிரச்சாரத்துக்கு போட தலைவர் வேனை கொடுத்தாங்க. அம்மா கொடுத்துட்டு ராமராஜன் இந்த வேன் வந்து தலைவர் எனக்கு கொடுத்தது, அந்த வேனை உங்களுக்கு தர்றேன், நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணுங்க. ஆனால் ஒன்று சொல்லிடுறேன், அன்பு தொல்லை அதிகமாக இருக்கும். அவங்க சொன்னது அம்மா, தொண்டனுடைய அன்பு தொல்லை அதிகமாக இருக்கும். உங்கள் உடம்பு எந்த அளவுக்கு ஒத்துழைக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் பிரச்சாரம் போகுதுண்ணா. ரொம்ப நன்றிப்பான காலம் வந்து போய்ட்டோம். அதனால் அம்மா வந்து அது பெரிய விஷயம். அதை விட பெரிய விஷயம் என்னென்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து விஜயவாணி ஸ்டுடியோவில் ஒரு 3 படம் ஷூட்டிங்கில் வந்து ஒரு லேபர்ஸ் ப்ராப்ளத்தை கேட்டாங்க. இந்த மாதிரி சொல்லி நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அம்மா குனிஞ்சு ஒருத்தர் கேட்டாங்கன்னா அம்மா குனிஞ்சு பேசுகிறாங்க அப்படின்னா, இல்லைப்பா லேபர்ஸ் பற்றி கேட்டாங்க, நான் சொன்னேன், கேட்டாங்க, அமைப்பு ஒரு வந்து ஒரு அமைப்பு கேட்டாங்க. அப்புறம் பிரச்சாரத்தை சொன்னாங்க, எடுத்துகிட்டு போங்க, நாங்கள் போய்ட்டு வந்துட்டேன். அப்புறம் ஓகே, அந்த கொஞ்சம் அதில் லேடிகளை கொஞ்சம் ஜானகியம்மா ஓட்டு பிரிச்சனால கொஞ்சம் 89 ஜானகியம்மா ஓட்டு கொஞ்சம் பிரிச்சுட்டாங்க. அப்புறம் அப்புறம் 89 முடிச்சு அப்புறம் போயிட்டே இருந்தால் அவங்க கடைசியில் வந்து அவங்க பையெல்லாம் வந்துச்சு, முருங்கா பையன் மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் பண்ணி அம்மா வரல. அப்படியே அரசியல் தான் அப்புறம் பேசி முதல்ல தெரியாது எனக்கு. அப்புறம் பேசி பார்க்க முடியும், அவன் தலைவரை பற்றி பேசி அப்படியே தான். 98 வந்து கரெக்டாக எலெக்ஷன் வரும்போது எம்பியாக கேட்டாங்க. ஐயோ அம்மா, நம்ம கவுன்சில் கூட ஆசை இல்லாமல் எனக்கு தலைவர் பேரே உங்கள் பேச்சு போல் போனால் போதுமா அப்படின்னு. இல்லை ராமராஜன், நீங்கள் நெல்லுங்க, ஜெயிப்பீங்க அப்படின்னாங்க. அம்மா வீடு பெண்டில் முடிஞ்சு 6 மணி டங் அடிச்சு ஜெயிப்பீங்க, பிறகு மணி அடிக்கிறாங்க. அது மாதிரி ஜெயிக்க வச்சு எம்பி ஆகினாங்க. நீ ராமராஜன் போட்டால் என்ன போடுவேன், +2 போகிறதோ 12 போகிறது எம்பின்னு போகிற எக்ஸாம்பிள். ஸோ அது ஒரு பெரிய எம்பி வாய்ப்பு வந்தது அந்த அம்மா கொடுத்தலாம். அதனால் சினிமா பொறுத்த வரைக்கும் நம்முடைய குருநாதர் வந்து தலைவர் எம்ஜிஆர். அரசியலுக்கு அவர் யாசம் அம்மா தான். அது வந்து அப்படியே இருப்பேன். அந்த எம்பி பதவிக்கு அப்புறமே நீங்க நட்சத்திர பேச்சாளவே முழுக்க அதிமுகவில் எதிர்பார்க்கல. இதையுமே நான் வந்து கேட்கல, எதிர்பார்க்கல, எந்த இதுவும் இல்லை. இது வரைக்கும் இவங்க கேளுங்க, அரசியலை எந்த ஒரு நபர்கிட்டை அது சின்னம்மாவிலேருந்து, ஏன்னா அம்மாவை கேட்டால் சின்னம்மா சொல்லிப்பாங்க இல்லையா, சின்னம்மாட்டிலும் பார்த்து பேசினேன். சின்னம்மாவில் இருந்து கடைசி தொண்டை வரைக்கும் யாருக்கிட்டையுமே நிர்வாகிகள்கிட்ட அதிமுக எனக்கு ஒரு பொறுப்பு வாங்கி கொடுங்கன்னு நான் கேட்டதே கிடையாது. நான் கேட்டதை 2018 கேட்டேன், அம்மா இறந்ததுக்கப்புறம் 18 கேட்டேன். ஏன்னா அப்போ வந்து கூட்டம் நிறைய டெவலப் ஆகிட்டு இருக்கு, கமல் சார் வர, ரஜினி சார் வரஞ்ச போது எனக்கு ஒரு பக்கப்பாடு வேணும் இல்லையா, கேட்டேன், கொடுக்கல. அது கொஞ்சம் மனசை சங்கடமாக இருந்துச்சு, அப்படியே நான் ஒதுங்கிட்டேன். இப்போ நம்ம ஃபுல்லாக ஃபிலிமில் இன்றைய அரசியல் சூழ்நிலை எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ அதிமுக திரும்ப கம்பேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இருக்குது, கண்டிப்பாக இருக்குங்க. அவங்க கரெக்டாக பண்ண எல்லாம் பிரிஞ்சுருக்காங்க, அதுதான் உண்மையாகவும் எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம எடுத்து சொல்கிறது அவ்வளோதான். அவங்க உடம்பு அவங்க அது நான் வந்து என்னென்னா எல்லாத்தையும் அதிமுக நான் எதிரியும் பண்ணிப்பேன், யாரும் எதிரியும் கிடைக்காது. நான் சொல்லுவேன், எனக்கு வந்து கஷ்டம், எதிரி கூட வரப்பட்ட சொல்லுவோம்ல, நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு எதிரி இல்லை யாரும். ஓகே. இப்போ அதிமுக எல்லாரையும் பழகிட்டேன். ஓகே. அதிமுக எல்லாருமே அண்ணன் தம்பி, நான் எல்லாத்தையும் ஈஸியாக அண்ணன் தம்பின்னு இப்போ எல்லாம் பழகிட்டு நம்ம ஒரு குரூப்பை போய் யூனிஃபார்ம் வந்து எனக்கு லைக் பண்ணிடல. சரி ஓகே, நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்னாலும் சக்திக்கு தலைவருக்கு அம்மாவுக்கும் போய் வேலை பார்த்துட்டோம் போதும். நம்ம இருக்கிற காலத்து சினிமா, ஏன்னா சினிமா ஈஸியாக இருக்குது. இப்படி கேட்டால் இந்த 2 வருஷம் ஒரு 4 கதை சொல்லுவேன் இப்படியே, அவ்வளோ கதை என்கிட்ட இருக்குது சீனோட. அதனால் சினிமா பார்ப்போம் அப்படின்னா அரசியலை கொஞ்சம் ஒதுங்கிட்டு ஓரமாக வந்து சினிமா ஃபுல்லாக பார்க்க முடியும். இந்த கதை.
ஸோ நீங்களும் நளினி மேடமும் பிரிஞ்ச டைம்ல கூட அம்மா நிறைய வருத்தப்பட்டு உங்களை சமாதானப்படுத்தி வைக்க முயற்சி இல்லை அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் அந்த மாதிரி ஏதாவது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேங்க சார். எதனால சார் இந்த பிரிவு ஏற்பட்டது? தெரிஞ்சதுங்கிறத சொல்லி எங்கள் அப்பாவை சொல்லலை, எங்கள் அப்பா சொன்னதில்ல, அது மெயினுக்கு அது ஒன்று தான் சொல்லுவேன், அதுமாதிரி சொல்ல மாட்டேன். ஓகே. நடிக்கக்கூடாதுங்கிறது எங்கள் அப்பா எங்கள் அம்மா செய்ய சொன்னது. அதே மாதிரி நான் சொன்னதும் நடிக்கக்கூடாது, நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பிரச்சனை ஆரம்பிச்சு சத்தியம் பண்ணிட்டாங்க. அதனால் அதை நம்பி நான் பண்ணேன். அன்னைக்கு நான் திருப்பி மீண்டும் நடிப்பேன்னா நான் அந்த போயிருக்க மாட்டேன். அதான் நான் சொன்னேன், எங்கள் அப்பாட்ட எங்கள் அம்மா எங்கள் மாமா அவங்க ஐயா என்ன சொன்னாங்களோ அதைத்தான் நான் சொன்னேன் அவங்ககிட்ட. அது வந்து காலம் எனக்கு தெரியாது, அது திருப்பி நடிக்கிறது எனக்கு உடம்பு படல, மற்றவங்களுக்கு பிடிக்கலாம், நமக்கு பிடிக்கல. இன்னைக்கு வரைக்கும் உங்க 2 பேருக்குள்ள அந்த மாறவே இல்லையே சார்? அது இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது இல்லை எந்த இடத்துலையும். நான் பேசுறதே கிடையாது. அவங்க பேசுறாங்க, பேசிட்டு ஓகே. பிள்ளைங்க செட்டில் ஆச்சு, கல்யாணத்து போனேன், முடிஞ்ச போச்சு, அவ்வளோதான். பேசணும் அவ்வளோதான். அவங்க நான் 20 வயசு ஆச்சு. ஓகே. நான் இப்போ 1 வருஷம் 1 மாதம் 2 மாதம் ஆனால் கிடையாது, 20 இயர்ஸ் ஆச்சு. அதனால் தான் அப்படியே அதுதான். அது எப்படி திரைப்படங்களில் வந்து நான் ஒரு முடிவு எடுத்தால் நான் கொள்கை மாறதோ அது அவ்வளவு தான் படம். ஓகே. அது திருப்பி பேசினாலும் கோர்ட்டு அவமதி பண்ணிக்க அந்த மாதிரி இல்லை. அவங்க வாட்டுக்கு இருக்காங்க, அவங்க சொல்லிட்டா அவங்களுடைய எதுவும் சொல்ல முடியாது. சினிமாவிலும் சரி அரசியலிலும் சரி நீங்க எப்படி ஒரு தலைவரை கடைபிடிச்சு வந்தீங்களோ அதே மாதிரி தான் வந்து நடிகர் விஜயகாந்த் அவர்களும் வந்து சினிமாவுக்கும் வந்தாரு, அவர் மாதிரியே தான் அரசியலையும் சாதிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போராடினாரு. ஸோ அவர் இன்னைக்கு நம்ம கூட இல்லை அப்படிங்கும்போது அந்த அது ஒரு கஷ்டம் தாங்க. நான் நம்ம சொன்ன நம்ப மாட்டீங்க. அதாவது இப்போ மே 4 என்னுடைய எல்டர் சிஸ்டர் 2 அக்காலும் ஒரு அக்கா அவங்க இறந்துட்டாங்க, சூப்பர் இறந்துட்டாங்க. நான் போனேன், போய் பார்த்து பண்ணேன், ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருந்துச்சு, கண் கலங்குச்சு எல்லாம்னா ஒன்றும் அழ முடியலை. சரி ஓகே என்ன பண்ணுறது அப்படின்னு நிலைமைகளை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டேன். ஆனால் கூட பிறந்த சிஸ்டர் கூட கண் கலங்குன்னு தவிர ஒவ்வொன்றும் அழுகலை. ஆனால் விஜயகாந்தை பார்க்கும்போது எனக்கு அறியாமல் அது பிரேம் இல்லாமல் கூட தெரியும். அது பழக்கம் நம்ம அப்படி ஒன்றா இருந்து ஒரு 6-7 படங்களுக்கு நான் வந்து இது பண்ணேன். அவர் மாமன் மச்சான் படத்துக்கு முன்னாடிலாம் அவர் வந்து விஜய் அந்த ரோலில் நிற்கும்போது சும்மா இருந்தால் எவ்வளோ பெரிய பிஎன்சி ஹீரோ சும்மா நிற்கிறாரே அப்படின்ட்டு. அப்போ மாமன் மச்சான் படம் டைட்டில் நான் தான் சொன்னேன் டைரக்டருக்கு. ஆனால் அந்த பற்றி இவரை போடுவோம் விஜயகாந்த் போடுவோம், எவ்வளோ பெரிய பிஎன்சி ஹீரோ சும்மா நிற்கிறாருன்னு அப்படின்னு. நானும் மன ஒரு டிரைவ் ஓட்டுறோம். நான் அண்ணன் ஃப்ரெண்டில் உட்கார போடாமல் சார் எப்போவுமே ஃப்ரெண்டில் உட்காருவார், நம்ம பேக்கில் உட்கார சொல்லுவாங்க. அது மாதிரி அப்படி 7 படங்கள் 8 படங்கள் நான் அசண்டாட்டி வந்திருக்கேன். நல்ல மனிதர், அதாவது ஒரு சினிமா தொழிலாளர்களுக்கும் செய்கிறது நல்லது செய்வார், அவர் செய்வார், அது நல்லது. பிஎன்சின்னா அவர் ஒரு அடுத்த இதில் வந்தது தான். ஸோ இன்னைக்கு அவரை பின்பற்றியே நடிகர் விஜயும் அரசியலுக்கு வரணும்னு அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. 2026 சட்டமன்ற தேர்தலை வந்து சந்திக்க மேக்ஸிமம் பண்ணுறது பண்ணிட்டான். ஒரு வேளை வந்து பின்னால் வந்தோம்னா மார்க்கெட் இழந்து வர்றாருன்னு இப்போ இருக்கும்போது வந்து அது ஒரு பெரிய ப்ரெஷர் பேசுவாங்கலாம். ஏதோ அந்த தம்பி மனசில் இருக்கப்பட்ட வந்து செஞ்சால் வேலை செய்ய முடியும், எதுவுமே முடிச்சு வேலை செய்ய முடியல. இப்போ நடிக்கிறது சும்மா நம்ம நடிக்கிறோம், ஃபைட் பண்ணி ஆகணும், காதல் பண்ணி ஆகணும், டுவேட் பண்ணி ஆகணும், டான்ஸ் ஆடி ஆகணும், கிளிமேஸை காப்பாற்றி ஆகணும், இவ்வளோ வேலையும் பண்ணுறோம்ல, அப்புறம் விளம்பரம் பண்ணி ஆகணும், இவ்வளோவே பார்க்குறோம்ல. அதே மாதிரி அரசியலில் வந்து எல்லாத்தையுமே அந்த மக்களை அனுசரித்து போகணும் பார்க்கணும். அதான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கும் சினிமாவுக்கு என்னென்னா, நம்ம சினிமா நடிகராக போனோம் அவங்க நம்மளை கும்பிடுவாங்க, நம்ம அரசியல் போனால் அவங்க நம்ம கும்பிடணும், இதுதான் வித்தியாசம். ஓகேங்க சார், ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நான் தெரிஞ்ச விஷயத்தை சொல்கிறேன், அவ்வளோ வந்து தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அது என்னன்னு தான் நான் சொல்ல ஏதாவது பேசக்கூடிய ஆள் எப்போவுமே ஒளி மரம் பேசுவேன். ரொம்ப ரொம்ப நன்றி, மிக நன்றி.